Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம மீதமான பால் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். மீதமான பால் வச்சு இன்னைக்கு நம்ம வந்துட்டு மில்க் ஹல்வா தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த மில்க் ஹல்வா செய்கிறது ரொம்பவே சுலபம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் ஹல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அல்லது நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹல்வா நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். இப்போது இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். நான் வந்துட்டு பேக்கெட் பால் யூஸ் பண்ணல. நீங்கள் ஒரு வேளை பேக்கெட் பால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் க்ரீம் இருக்க பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும். இப்போ பால் வந்துட்டு பொங்கி வர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் நான் ஒரு சின்ன லெமனை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஜூஸை வந்துட்டு இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனேவே பார்த்திங்கன்னா மில்க் கர்டில் ஆகிறது நல்லாவே தெரியும். நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கொஞ்சமாக அந்த லெமன் ஜூஸை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்துட்டு இது நல்லா திரிஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்ட போகிறது கிடையாது. இந்த தண்ணியை அப்படியே தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் இதுலேயே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் லெமன் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து திரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்துட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு. இதில் பெரிய பீசஸாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அந்த சுகர்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இன்னுமே இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 லிட்டர் மில்க்குக்கு வந்து 1/3 கப்பில் சுகர் எடுத்துருக்குறேன். இதையும் வந்து கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக, அதாவது 3 தடவையை நான் பிரித்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சுகர் ஆட் பண்ண நல்லா வந்து மெல்ட் ஆகி மறுபடியும் வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஆனாலும் நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுறணும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணால் தான் அதோடய டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏலக்காய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்துட்டு லைட்டாக வாணலியில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இடித்து சேர்க்கும்போது இன்னுமே நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ நான் அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு முந்திரி பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஹல்வா வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம மீதமான பால் வச்சு ரொம்ப டேஸ்டியான மில்க் ஹல்வா வந்துட்டு ரொம்ப சிம்பிளும் கூட. இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு பால், அதுக்கப்புறமா சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்பவே வீட்டிலேயே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான இந்த மில்க் ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.